அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 11:44 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 1:34 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மிக மிக நல்லது. இன்று தமிழ் வருட பிறப்பு. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருந்து மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சில் பொறுமையோடு இருப்பது உத்தமம். தொழில் ரீதியாக தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து பேசுவது, சிந்தித்து செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அவப்பேறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் என்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக தற்போதைக்கு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய சிக்கல்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் அனுகூலமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.